ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ எடுக்கிறதுனே எங்களுக்கு தெரியல. சரி, ரொம்ப நாள் ஆச்சு வெளியே போய், என்னை வெளியே கூட்டிகிட்டே போக மாட்டேங்கிறான். சரி நீங்களும் வாங்க, ஏன் நம்ம வீடியோ எடுக்கக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம், இந்த ஊரை சுற்றி பார்க்கலாம், வாங்க போகலாம். போகலாமா? நான் கிளம்பி அழகா நின்னுட்டேன். சரி போலாமா? சீக்கிரம் வண்டி எடு. இதுல ரெண்டு வண்டி வந்ததுன்னா எப்படி சாந்தி போக முடியும்? அதெல்லாம் போயிடுவாங்க. ஐயோ, எங்களெல்லாம் எதுலயுமே போக முடியாது. மெயின் ரோட்லயே நான் தட்டு தடமாடுவேன். இது இங்க ஒரு கோல்கப்பா கடை இருக்கும், எங்கடா காணோம்? இருந்தா சாப்பிட்டு போலாம். இங்க ஒரு பார்க் இருக்கு, நிறுத்தம் பார்க்குக்கு போயிட்டு வரலாம். இங்கதான் இருக்கு. இது என்னோட ஃப்ரெண்டு வீடு, இதுக்குள்ள இருக்கு. சாணி வர எப்படி போட்டு வச்சிருக்கேன். சந்தீப் நிறுத்து சந்தீப், நான் ஒரே ஒரு ரவுண்டு தான் ப்ளீஸ் சந்தீப், நான் உள்ள போயிட்டு வரேன் சந்தீப். திறந்தே இல்லை சைட்டு, என் நேரம் இதெல்லாம். இன்னைக்கு இந்த 2 நாளாவே சம மழை. இங்க தண்ணிலாம் எப்படி நிக்குது இல்ல? எனக்கு ஒரு நாள் இங்க ஒரு பெரிய கோயில் இருக்குல்ல, குருத்வாரா, அதுக்கு போகணும்னு ஆசை. கூட்டு போறியா? ஏதாவது விசேஷம் வந்தா போலாம். எனக்கு ஆசையா இருக்குது. பாருங்களேன் எவ்வளோ பெரிய இது குருத்வாரா இல்ல. இந்த பக்கம் இங்க நான் வந்துட்டேன். இந்த வீடு தான் நினைக்கிறேன் சந்தீப். அது ஐயோ தெரியலடா. அது கிளாஸ் டேங்க், ஜூஸ் கிளாஸ் டேங்க். தோ ட்ரீம் ஹவுஸ். எவ்வளோக்கு? அப்பா 25 லட்சம் தானா? அதான் 25 லட்சம் தானா அப்படின்னு கேக்குறேன். செம்மையா இருக்குடா. நான் அந்த வீட்டை வாங்குவேன் ஒரு நாளைக்கு. ஓ, இதுதான் நம்ம ஊர் என்ட்ரன்ஸா? ஓ, இது கடுகு, எங்க பார்த்தாலும் விளைஞ்சு கிடக்குது கடுகு. இதுவும் வீடு செம்மையா இருக்கு. நம்ம கனவு கனவாவே இருந்துடக்கூடாது இல்ல, ஆசையாவே இருக்கு. சொந்தமா ஒரு வீடு கட்டணும் வயலுக்கு நடுவில். என்ன சந்தி? அப்ப ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க. அந்த பொண்ணு பாரு, சின்ன பொண்ணு போல வேலை செய்யுது சத்திய. அங்க பாரு சின்ன பொண்ணு. ஓ, இது ஒரு வழியா? இங்க பாருங்களேன் எவ்வளோ அழகா சைலண்டா இருப்பாங்க இவங்க எல்லாம். அங்கிள் நிலமா? நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, அவரோட இடமா இதெல்லாம். இந்த பாருங்க, இந்த கடுகு கடுகு. இது என்னன்னு எனக்கு தான் தெரியாது. இது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இது மட்டும் தெரியும் கடுகுன்னு. அங்க ஒரு கோயில் இருக்குடா சின்னதா. இங்கதானே அன்னைக்கு வந்தோம். இங்கயா அங்கயா? எங்க? இந்த வீட்டுக்கு தான் வந்தோம் நாங்க. காலையில 4 மணின்னு நினைக்கிறேன், 5 மணியா? 5 மணிக்கு என்ன சாப்பிட வந்தோம் தெரியுமா? சமோசா, பிரெட் பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட வந்தோம் நாங்க. இதுக்கப்புறம் இதுல சந்தி நான் வீடே அதிகமா பார்க்க முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் இதுதான் வயல் தான் இருக்கு இங்க. அதான் 70% இங்க ஃபுல்லாவே வயலா தான் இருக்கு. அதுதான் எனக்கு பஞ்சாப்ல பிடிச்ச விஷயமே. இது அப்படியே மைண்ட் எவ்வளவு ரிலாக்ஸிங்கா இருக்கு. சந்திப்பு நிறுத்தா நடந்து போவோம். இந்த பக்கம் எங்க நான் போறேன்? இந்த பக்கம் நான் போனதே கிடையாது. செம்மையா இருக்கு. நடந்து போலாம் நிறுத்தேன்டா. இப்போ நீ எந்த பக்கம் போயிட்டு இருக்க? வீட்டுக்கு போற வழியா இது? இதுக்குள்ளதான் ஊரு. என்னன்னு தெரியல.
வந்து அந்த மாதிரி வச்சிருக்காங்க. சாமிக்கு இது பண்ணிருக்காங்க. சதி அதோ ஒரு நெல்லு இது பண்றது தானே அது. செங்கலா ஏதோ ஒண்ணு. செம்பருத்தி. செம்பருத்தியா சந்தீப்? அந்த எல்லோ கலர் பூ பேர் என்னது? ஐயோ மறந்து போயிட்டு. சாமந்தியா? தெரியல, மறந்துட்டேன். என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கப்பா. நீங்க பாத்தீங்கன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன பேர்னு நான் மறந்துட்டேன். எவ்வளவு அழகா இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லான குட்டி நாய் இருந்தா எடுத்துட்டு போலாமா? ஏன் சந்தீப்? குட்டி நாய் இருந்தா எடுத்துட்டு போலாமா? வீட்ல அவங்க விட மாட்டாங்க. எனக்கு நாய்னா நிஜமாவே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப, அதுனா எனக்கு ரொம்ப உயிர். தெரு நாய் கூட நான் விட மாட்டேன். அப்படி பாத்துக்குவேன். அடிக்கடி அதுக்கு சாப்பாடு போடுவேன். ஃபுல்லாவே பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்கு. நடுவுல போய் போட்டோ எடுத்துட்டு வரேன் நானு. அன்னைக்கு இங்கதான் வந்தேன் நானு சாப்பிட. இந்த இடத்துக்கு தான் நான் வந்தேன். இங்க நடக்கணும். இங்க நடந்தா ரெண்டு பக்கமும் வயல், நடுவுல மணி. யார் எந்த வீடும் இருக்காது, எதுவுமே இருக்காது. செம்மையா இருக்கும். சந்தீப் நிறுத்து, சீக்கிரம் நிறுத்து. எங்கேயாவது பார்த்து நிறுத்து. நடந்து போலாம். அதுதான் செம்மையா இருக்கும். எனக்கு ரொம்ப நேரம் நடக்கணும் ஜாலியா. அங்க பாருங்க, இதெல்லாம் கரும்பு இதுவாயிடுச்சு போல. இங்க இருக்கிறவங்கலாம் வயல்ல எந்த அளவுக்கு வேலை செய்யறாங்கல்ல. அங்க பாரு அந்த பாட்டு. எவ்வளவு வயசு இருக்கும் இவங்களுக்கு, எவ்வளவு வேலை செய்யறாங்க. சே, நம்மளும் கிழவியானா இந்த மாதிரிலாம் பண்ணணும். உங்க அம்மா ஒண்ணா இருக்காங்களே, ஒரு வேலையும் செய்யறது இல்ல. அவனோட ரியாக்ஷன் பண்ணலாம். அந்த காத்துக்கா இப்படி ஆயிடுச்சு. ஆமா செம்ம. ஆமா, நான் சொல்ல மறந்துட்டேன் மக்களே. எங்க பஞ்சாப்ல வந்து ஆலங்கட்டி மழை. ஆலங்கட்டி மழை தானே? ஆலங்கட்டி மழை வந்து பெய்யுது. செம்மையா இருந்தது. ஆனா எங்க ஊர்ல சின்ன சின்னதா பெய்யுது. மத்த இடத்துல எல்லாருமே பெருசு பெருசா பெய்யுது. அதுவும் அந்த கோயில், அந்த கோயிலுக்கு நான் போயிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இந்த கோயில்ல விசேஷம் வந்தா சொல்லேப்பட்டுரை போடுவாங்களாம், பூரி எல்லாம் போடுவாங்களாம். நெக்ஸ்ட் இதுக்கு இங்க நான் வரேன், உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? வந்தாச்சு, சீக்கிரம் இறங்குங்க. அப்படியே எனக்கு ஒரு போட்டோ எடுத்துக்கொடு சண்டே, ப்ளீஸ் ப்ளீஸ். வா 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 வா. இந்த ஊரெல்லாம் நம்பவே முடியாது. சிலிண்டரையே தூக்கிட்டு போயிடுவாங்க. இதை விட்டா தூக்கிட்டு போக மாட்டாங்க. கண்ணு முன்னாடி தானே இருக்கு. இருந்தாலும் ஒரு கண்ணு அது மேல இருக்கணும், இன்னொரு கண்ணு ரோட்டு மேல இருக்கும். ஓகே, வாங்க வாங்க. இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு இதெல்லாம் காட்ட போறேன். நான் பாத்தீங்களா ஒரு vlogger ஐட்டம் பின்னாடி. எனக்கு இப்பெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆயிடுச்சு. இருமா. அதனால வந்து நைட்டுலாம் வந்து பேனிக் அட்டாக் ஆகி திடீர்னு ஏஞ்சிருக்கிறேன். நெஞ்சு ஒரு மாதிரி வலிக்குது, மூச்சு விட முடியல. இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ஃப்ரெஷ் ஏர் வாங்கினா செம்மையா இருக்கும்ல, அந்த டிப்ரெஷன் எல்லாம் போயிடும். ஸோ இன்னைக்கு நீங்களும் எங்க கூட இதெல்லாம் வந்து பார்க்க போறீங்க. வாங்க வாங்க. அந்த கோயிலுக்கு போக முடியுமா? இப்ப அங்க ஏதோ இருக்காங்க, வண்டிலாம் நிக்குது. சரி போ, நடந்து போ. பரவாயில்ல, நம்ம போலாம். நமக்கு என்ன, யாருண்டா நமக்கு என்ன, வாங்க போலாம். இந்த மாதிரி சைலண்டா பீஸ்ஃபுல்லா நம்ம ஊர்ல எல்லாம் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. இப்போ மனசு ஒரு மாதிரியா இருக்கு சந்தி. இது என்ன கோயில்? சிவனா? ஏன் உனக்கு எது பார்த்தாலும் சிவன் அப்படிதான் தோணுமா? சிவன் கோயில் ஏன் இப்படி இருக்க போது? கோயில்னா கோயில் ஸ்ட்ரக்சர்ல எல்லாம் இருக்கணும். என்ன நாலேஜ் உனக்கு? இது எல்லாமே அப்படிதான் இருக்கு, அந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு. நம்ம வீட்டு கிட்ட கோயில் இருக்கு. ஆமா, அது இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கு. எங்க இந்த மாதிரி இருக்கு? வா நான் போய் காட்டுறேன். எனக்கு ஞாபகம் இல்ல. நீ உனக்கு எந்த கோயில்னே சொல்றேன்னு தெரியல உனக்கு? தெரியும், நம்ம வீட்டுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி ஒரு சிவன் கோயில் இருக்கு. அங்கதான். அது இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கா? அப்படிதான் நினைக்கிறேன். இப்படிதான் இருக்கும். சரி வா. கண்ணு தெரியாதவனி. ஆனா இவன் வந்து சம மோசம். நான் எது பேசினாலும் அது வந்து இதுவாதான். நீ எப்படி தெரியுமா? ஃபர்ஸ்ட்
இன்னைக்கு காலைல என்ன சாப்பிட்டேன்னு தெரியாது, என்ன பேசுறேன்னு தெரியாது, அது எந்த மாதிரி இருக்குன்னு தெரியாது, எல்லாத்தையும் மறந்துடுவேன் நீ. நான் மறந்துடுவேன். அதுக்கு வந்து என்னோட இது கிடையாது. தியாவா நான் அதுக்கு வந்து என் மேல என்ன தப்பு இருக்கு? அப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்னு எப்படி நீ சொல்லுவ கன்ஃபார்மா? அது எப்படி உனக்கு என்ன? அப்புறம் நீ ஒரு யூடியூபர்னு சொல்ற, இப்படிதான் மத்தவங்களுக்கு நாலேஜ், இப்படிதான் மத்தவங்களுக்கு சொல்லுவியா? சரி ஓகே சாரி, நான் இனிமே வந்து என்ன திருத்திக்கிறேன். அதான் நீ இருக்கியே, எனக்கு நீயே போதும். எனக்கு எல்லாத்தையுமே இது பண்றதுக்கு நீயே போதும். அது ஒரு ஆடியன்ஸ் பாக்குறாங்க, தப்பா போக கூடாது இல்ல? அது எப்படி நீ சொல்லுவ? நான் உன டவுட் தானே கேக்குறேன். நான் உன டவுட் தான் கேட்டேன். டவுட் தான் கேட்டேன். இதே இப்போ இங்கேயும் வந்து என் பீஸ் வந்து இது பண்ணிட்டு இருக்க, சண்டை போட்டுட்டு இருக்க. வெய் சந்தி, நீ டவுட் சண்டை போடுறதுதானே நீ அதுவும் நீ டவுட்னு கேட்கலனா, நீ அதுவும் இப்படிதான் இருக்கும்னு சொன்ன. போவாத, யாராவது ஏதாவது சொல்ல போறாங்க சொன்னாங்கன்னா நான் இப்படியே போயிடுவேன் திரும்பி. அப்பயும் நீ யாராவது ஏதாவது சொன்னா விட்டுட்டு ஓடிடுவேன். ஆமா, பின்ன போவாதன்னு சொன்னா இறங்கனா யாராவது இதுக்கு மேல போனா திட்டுவாங்களா? அதுக்குள்ள இறங்கினாதான் திட்டுவாங்க. ஏன் சந்தீப் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? நான் இங்க வந்தது எனக்கு தெரியுமா, என் டிப்ரெஷன் எல்லாம் கொஞ்சம் இதுவாக்குறதுக்கு. நீ இன்னும் டிப்ரெஷன் எனக்கு குடுக்குற. வா நீ போ, நான் முன்னாடி. சரி போ. நாய் வருது, அதோ வருது, அதோ அதோ அதோ. இது கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே. அதோ அந்த கோபுரம் மாதிரி இருக்குல்ல, வைக்க பாரு, அதோ வருது பாரு, அதோ வருது பாரு. ஆமா, ஐயோ கடிச்சிட போது, வாங்க ஓடிடலாம். சோ நான் வந்து ஏதோ பேச வந்தேன். ஓகேவா? நீ எல்லாத்தையுமே என்ன வந்து இது பண்ணிட்ட. என்ன பேச போற? பேசு. என் பிரெயின வந்து வாஷ் ஆயிடுச்சு. இப்போ எதுவுமே இல்ல, பிளாக்கா இருக்க நான். என்ன பேசுறது நீங்களே சொல்லுங்க. அவன் எப்படிலாம் பேசுனா? என் மேல ஏதாவது தப்பு இருக்கா? மறந்துடுறது என் தப்பு கிடையாதே. வருதா வருதா? நீ அதை என்ன கடிக்க வச்சிடுவா பழகுது. பின்ன நீ அது ஏதோ சொல்லுதோ இல்லையோ, நீ ஏற நானா அது மேல ஏறினேன், உன் மேலதானே ஏறினேன். திரும்பி வந்துட்டு போதுடா, பார்க்கவே பயமா இருக்கு. ஆனா அது அழகா இருந்தது. இது என்னது ப்ரௌனா இல்ல செம்மையா இருந்தது. புடி போய் வண்டி எடுக்கிறேன். இது என்னடா சாணி இங்க கொட்டி கிடக்குது? புடி சந்தி, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண. நான் இனிமே நான் வாக்கிங் வரணும்னா தனியா வந்துடுறேன். இனிமே உன் கூட வரமாட்டேன்டா. வந்தோமா, கொஞ்ச நேரம் உட்காந்தோமா, இதெல்லாம் ரசிச்சோமான்னு இருக்கணும். நீ ஆனா என்ன தெரியுமா பண்ற? ஒரு vlogger-ஆ இருந்தா ஸ்கிரீன்ல என்ன ரெக்கார்ட் பண்றேன்னு ஸ்கிரீனை பார்த்து பேசணும். எப்பவுமே இப்படி 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 தான் பேசுறேன். ஸ்கிரீன்ல என்ன ரெக்கார்ட் பண்றேன்? நானா ஒன்னதான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் கரெக்டா தானே பண்றேன். அது பார்க்காததுக்கு என்ன சொல்லுவாங்க? எனக்கு பேச்சே வர மாட்டேங்குதே. அது பார்க்கலன்னா சரி விட்டுருங்க, நாளைக்கு யோசிச்சு சொல்றேன். நான் இதெல்லாம் எல்லாம் போயிடுச்சு. நான் திரும்பியும் வருவேன், மம்மி கூட வருவேன். அவங்க உட்காந்துருவாங்க அமைதியா, தெரியுமா? எருமை மாடே, ஒரு 5 நிமிஷம் உட்கார. இது என்னது? கடலைப்பருப்பு. கிட்ட போய் பார்க்கலாமா? எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல. அவங்க எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இவங்க இது ஏதோ மசாலா மாதிரி செஞ்சு தராங்க. பேல்பூரியா? भेलपुर से उड़ी है ये दाल हम बैजा दिया ओनो नीचे नी कीड़े यार के निकल आइए அவன் ஏதோ சொல்றான், எனக்கு ஒண்ணுமே புரியல. बनाता अंकल तुसी बनाओ. அவர் நான் வீடியோ எடுக்கிறேன்னு அப்படியே நின்னுட்டு இருக்காரு சந்தீப். இது எனக்கு டேஸ்ட் பண்ண கூட கொஞ்சமா. ஐயா நல்லாவே இல்ல இது அவன் வேற இது பண்றான். லெமன் போட்டு பாரு அதுல. ਇਹਨੂੰ ਦੇ ਦੇ ਸੰਦੀਪ ਆ ਕੁਛ ਮੰਗਦੀ ਆ
இது போய் 10 ரூபாயா சம்மல்ல ਮੈਨੂੰ ਇੱਕ ਬਣਾ ਦੇ ਕੱਲੇ ਦਾਲ ਬਣਾਓ ਦਾਲ अंकल लेमन ज्यादा पाइए प्याज का लेमन நம்மளும் சாப்பிடலாம் வெறும் சந்தி அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க சனையாந்தி தால்னு தமிழ்ச்சிக்கு கெந்தே உந்தையா கடலைப்பருப்பு மட்டும் செஞ்சு தராங்க எனக்காக எனக்கு வெங்காயம் இந்த எலுமிச்சைப்பழம் போட்டா ரொம்ப பிடிக்கும் செய்யறாங்க எனக்காக இந்த ஊரு ரொம்ப வந்து இது நான் வீடியோ எடுத்தாலே என்ன வந்து வேற மாதிரி பாக்குறாங்க ஏன்னா தெரியல ஸ்னாப் இன்ஸ்டா இந்த ஸ்னாப்சாட் அது யூடியூப் யாரும் பார்க்க மாட்டாங்க இந்த யூடியூபர்ஸ்னா கேவலமா பாப்பாங்க பாங்க டவுன் பக்கம் Thank you so much uncle இன்னும் எப்படிடா எடுக்கிறது ஓகே சரி போலாமா இப்ப வீட்டுக்கு தியா புடி இவ ஆனா செம்ம தொல்லை பண்ணுவா எங்களை பார்க்கதான் அமைதியா இருப்பா போலாமா உட்காரட்டா நானு இது உனக்கு என்னன்னே புரியல சாப்பிட்டு பாரு அப்ப தெரியும் ஐயோ நீ அங்க சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு சொன்ன நான் இத மட்டும் மேல இருக்கிறது மட்டும் ஏய் நீ இந்த ஒரு சிப்ஸை எடுத்து அத சொல்ற கீழ கொட்டிட்டடா செம்மையா இருக்குடா இன்னொரு போய் புடிச்சு வாங்கிட்டு வந்துடலாமா அவன் போயிட்டு இருப்பான் நடந்து தானே போறாங்க இதுதான் நம்ம ட்ரெயின்ல வரப்போது சொன்னேன் தால் எடுத்துட்டு வருவாங்க ட்ரெயின்ல செம்ம டேஸ்டா இருக்கும் ஆனியன் நான் போறேன் நான் போய் வாங்கிட்டேன் இதே வீடு இருந்துச்சுன்னா வச்சுக்கோ இது 10 ரூபான்னு கொடுத்துருக்கான் இது 20 ரூபான்னு கொடுத்துருக்கான் வீடு இருந்ததுன்னா நம்ம கிண்ணம் இருக்குல்ல நான் கிண்ணத்தை கொடுத்தேன் இதை ரொப்படான்ட்டு 10 ரூபாய்க்கு ரொப்பிடுவேன் யார் சந்தீப் நீ ஏன் சந்தீப் இப்படி இருக்க இங்க வருவாங்க வெயில் காலத்துல வருவாங்க இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் நம்ம ஊர்ல கிடைக்குதானே தெரியல பேல்பூரி மாதிரி செஞ்சிருக்கான் இதுதான் இப்படி செய்வாங்க ஆனியன் கட் பண்ணி லெமன் போட்டு செம்ம டேஸ்டா இருக்கு நான் போய் அங்க போய் வாங்கிட்டு வரேன் சோ நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் பாய் மக்களே